तमिलनाडु के अंदर कानून और व्यवस्था की परिस्थिति पूरे देश के अंदर सबसे खराब कानून और व्यवस्था की परिस्थिति तमिलनाडु के अंदर மொத்த இந்தியாவிலேயும் இருக்கிற மாநிலங்களை எல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு மிக கேவலமான நிலையில சீரழிந்து காணப்படுகிறது. प्रीमियम संस्थाएं और यूनिवर्सिटी में भी हमारी महिलाएं छात्राएं सुरक्षित नहीं है. பல்கலைக்கழகம் போன்ற மிக முக்கியமான இடங்கள்ல கூட நம்முடைய பெண்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் மானத்தோடு சென்று வரக்கூடிய பாதுகாப்போடு சென்று வரக்கூடிய சூழல் இல்லை என்பது மிகவும் மோசமான முன்னுதாரணம். 700 दिन के बाद भी वेंगई वायल घटना के असली दोषियों को गिरफ्तार नहीं किया गया है. வேங்கை வயலில் நடந்த ஒரு சம்பவம் நடைபெற்று 700 நாட்கள் கழிந்த பிறகு கூட இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் அந்த கேஸ் இன்னும் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறது. अवैध शराब की कंप्लेन करने पर अवैध शराब बनाने वालों पर कार्यवाही करने की जगह विरोध करने वाले कॉलेज के छात्रों की हत्या कर दी जाती है. கள்ளச்சாராயம் புரையோடி கிடக்கிறது. கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களை பிடிக்காம கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்கன்னு யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிற கல்லூரி மாணவர்கள் திடீரென்று கொல்லப்படுகிறார்கள். और मित्रों, देश विरोधी प्रवृत्ति भी चरम सीमा पर है. இப்ப தேச विरोध சிந்தனை மட்டும்தான் இங்கு ஆட்சி கட்டிலில் இருக்கிறது. 1998 के बॉम्ब विस्फोट के आरोपियों का, इसके मास्टरमाइंड का अंतिम यात्रा को सुरक्षा देने का काम ये तमिलनाडु सरकार ने किया है. 1998 நடைபெற்ற ஒரு வெடிகுண்டு சம்பவம் இருக்கிறதே, அந்த வெடிகுண்டு சம்பவத்திற்கு காரணமானவர்களை கூட இந்த அரசு காவல் பாதுகாப்போடு அழைத்துக் கொண்டு செல்லும் அவல நிலைதான் தமிழகத்தில் இருக்கிறது. ड्रग माफियाओं को भी ड्रग बेचने की खुली छूट यहां पर मिली हुई है. சிந்தட்டிக் ட்ரக்ஸ் சொல்லக்கூடிய கல்லூரி மாணவர்களையும் இளைஞர்களையும் கெடுக்கும் இந்த ட்ரக் மாஃபியா கும்பல் கூட ஆட்சியாளர்களின் ஆசையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. अवैध खनन करने वाले खनन माफिया राजनीति को भ्रष्ट करने में लगे हैं. இதே போல கனிம வள கொள்ளை, தமிழ்நாட்டிலிருந்து கனிம வள கொள்ளை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மணல் கொள்ளை கூட ஆட்சியாளர்களின் முழு அதிகாரத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.